வணக்கம் நண்பர்களே. திரு சோ அவர்களின் மகாபாரதம் பேசுகிறது சபா பர்வம். போன வீடியோல என்ன நடந்தது? பாண்டவர்கள சூதாட்டத்துல ஜெயிச்ச கௌரவர்கள் திரௌபதிய சபைக்கு நடுவுலே வச்சு அவமானப்படுத்தினாங்க. இதனால கோபம் கொண்ட பீமன், அர்ஜுன், நகுல, சகாதேவன் கௌரவர்களை வதம் செய்வதா சபதம் ஏற்கிறாங்க. இதனால பயந்த திருதராஷ்டிரன் பாண்டவர்களுக்கு அவரிடமிருந்து பறித்த நாட்டை திருப்பி கொடுக்கறாங்க. அவங்க அந்த இந்திரபிரஸ்தத்தை நோக்கி போறாங்க. இதுவரைக்கும் நம்ம 7வது அத்தியாயத்தை பார்த்தோம். இப்போ 8வது அத்தியாயத்துக்கு போலாம். பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. இங்க துரியோதனன் தந்தை கிட்ட நாம இப்படி எதிரிகளை விட்டுட்டா ஒரு நாள் பலத்தை திரட்டிட்டு வந்து அவங்க நமக்கு எதிராவே செயல்பட்டு நம்மள அழிச்சிருவாங்க. அதனால இப்பவே அவங்கள அழிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றான். மேலும் எனக்கு பீமா அர்ஜுனனை நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் துரியோதனன். திருதராஷ்டிரன், வேண்டாம் அர்ஜுனா, நீ நட்பாகவே அவங்க கூட இருக்கிறது நல்லது. அவங்கள வெல்ல நம்மளால முடியாது. அதனால நீ அவங்க கூட நட்பாகவே இரு அப்படின்னு சொல்றான். ஆனா துரியோதனன் மீண்டும் ஒரு முறை அவங்கள சூதாட்டத்திற்கு அழைக்கலாம். இந்த முறை அவங்க நாடெல்லாம் வேண்டாம். யாரு தூக்குறாங்களோ அவங்க 12 வருட காலம் வனவாசம் இருக்கலாம். ஒரு ஆண்டு காலம் அஞ்ஞான வாசம். அதாவது அவங்க யாருங்கிறத மத்தவங்க அடையாளம் காணக்கூடாது. அப்படி அவங்க அடையாளம் கண்டுவிட்டா மறுபடியும் 12 வருஷம் அவங்க வனவாசம் இருக்கணும். இந்த பந்தயத்தை வச்சு இந்த தடவை அவங்கள சூதாட்டத்துக்கு அழைக்கலாம் அப்படின்னு சொல்றான் துரியோதனன். திருதராஷ்டிரன் பீஷ்மர் கிட்டயும் விதுரர் கிட்டயும் போய் கேக்குறாரு. அவங்க அதை ஏற்கல. ஆனாலும் துரியோதனன் மேல வச்ச பாசத்தினால திருதராஷ்டிரன் பாண்டவர்களை அழைத்து வரும்படி தன்னோட தேரோட்டியான சஞ்சயன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. திருதராஷ்டிரனோட இந்த முடிவு காந்தாரிக்கு பிடிக்கவே இல்லை. ரொம்ப வேதனையா இருந்தது. இது குலநாசத்துக்கு தான் வழிவகுக்கும். அதனால முடிவை மாத்திக்கோங்க அப்படின்னு மன்றாடுறாங்க. ஆனா திருதராஷ்டிரனும் துரியோதனன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தேரோட்டியான சஞ்சயன் இந்திரபிரஸ்தம் நோக்கி போற பாண்டவர்களை மீண்டும் சூதாட்டத்துக்கு அரசர் உங்களை வர சொல்றார். அவர் அழைக்கிறார் அப்படின்னு தர்மர் கிட்ட சொல்றார். இது தீமைக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் தர்மருக்கு. இருந்தாலும் தன்னோட பெரியப்பா திருதராஷ்டிரன் அழைக்கிறார் அப்படிங்கறதுனால மீண்டும் தன் சகோதரர்களை அழைச்சுக்கிட்டு அஸ்தினாபுரத்துக்கு போறாரு தர்மர். சபைக்கு வந்த தர்மர் கிட்ட போட்டிக்கான விதிய சொல்றான் சகுனி. இந்த முறை நாடோ பொருளோ அல்ல, யாரு தோக்குறாங்களோ அவங்க 12 வருட காலம் வனவாசம் போகணும். தோலாலான ஆடை உடுத்தி வனவாசம் போயிடணும். 13வது வருடம் அஞ்ஞான வாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த ஒரு வருட காலத்துல யாராவது அடையாளம் கண்டுவிட்டா மீண்டும் 12 வருட காலம் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விதிய தர்மர் கிட்ட சொல்றா சகுனி. நம்மில் யார் தோற்றாலும் இதுதான் விதி. ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்க கூட திரௌபதியும் வனவாசம் போயிடணும் அப்படின்னு சொல்றா சகுனி. யாரு தடுத்தும் கௌரவர்கள் கேட்கல. தருமரும் அவங்க சொன்னதை மறுக்கல. சூதாட்டம் நடந்தது. சகுனி காய்களை உருட்டுறான். ஆட்டத்துல வென்றுறான். பாண்டவர்கள் தோக்குறாங்க. தோலினாலான ஆடையை உடுத்தி பாண்டவர்கள் காட்டுக்கு புறப்படுறாங்க. துச்சாசனன் மீண்டும் திரௌபதி அவமானமா பேசுறான். பாண்டவர்கள் முன்னாடி செய்த சபதத்தை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்துறாங்க. தர்மர் மட்டும் எதுவும் பேசாம அங்க இருந்த பெரியவங்களுக்கு விடை பெற்று காட்டுக்கு புறப்படுறார். இப்போ திருதராஷ்டிரனுக்கு பாண்டவர்களை நினைச்சு பயம் வந்துருது. விதுரர் கிட்ட போய் என்ன நடக்குது அப்படிங்கறதும் இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கறதையும் கேக்குறாரு. விதுரர் குலநாசம் நிச்சயம், கௌரவ குலம் அழிய போகிறது அப்படின்னு சொல்றாரு. துரியோதனன், சகுனி, கர்ணன்லாம் துரோணரை போய் பாக்குறாங்க. வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாற்றும்படி துரோணர் கிட்ட கேக்குறாங்க. துரோணர் பாண்டவர்களை வெல்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும், என் சக்தி அனைத்தையும் பயன்படுத்தி உங்க பக்கம் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன துரோணர் இன்னொன்னே சொல்றாரு. என்னால அவமானப்படுத்தப்பட்ட துருபதன் என்னை அழிப்பதற்காகவே தவம் செய்து திருஷ்டத்யுமனை பெற்றெடுக்கிறான். இந்த துரோணருக்கு யமன் திருஷ்டத்யுமன் தான் அப்படிங்கறத இந்த நாடே அறியும் அப்படின்னு சொல்றாரு துரோணர். இதை கேட்ட உடனே எல்லாருக்கும் கவலை வந்துருது. கௌரவர்கள் அனைவரும் அழிவை நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க, கலங்கி போயிருக்காங்க. இதோட சபா பருவம் முடிவடைகிறது. அடுத்தது வனப்பருவம்.